செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புனித வியாகுல அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த விழா தோன்றிய வரலாறு, அன்னையினுடைய 7 வியாகுலங்கள் குறித்து இந்த வீடியோ வழியாக நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். விழா தோன்றிய வரலாறு 12ஆம் நூற்றாண்டு முதலாகவே புனித வியாகுல அன்னையின் மீதான பக்தி விசுவாசிகளின் எண்ணங்களில் வளர ஆரம்பித்திருக்கிறது. அன்னைக்கான இவ்வணக்கம் சிஸ்டர்சியன் மற்றும் வியாகுல அன்னை, அதாவது தற்போதைய மரியின் ஊழியர் சபையால் 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டது. ஆனாலும் 1570ஆம் ஆண்டு வெளியான திறந்த திருவழிபாட்டு நாட்காட்டியில் இவ்விழாவுக்கென்று தனியாக நாள் ஒதுக்கப்படவில்லை. மரியின் ஊழியர் சபையினர் இந்த விழாவை கொண்டாட 1667ஆம் ஆண்டு வத்திக்கான் அனுமதி அளித்தது. திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரை அரசன் நெப்போலியன் அரசியல் காரணமாக 1808 ஜூலை 5 அன்று கைது செய்தான். சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். 1814 மார்ச் 17 அன்று அவரை விடுதலை செய்தான். மே 24 அன்று ரோமைக்கு திருத்தந்தை வந்து சேர்ந்தார். தம்முடைய துயரம் மற்றும் தான் நாடு கடத்தப்பட்டிருந்த பொழுது திரு அவை அடைந்த துயரம் அனைத்தையும் நினைவு கூறும்படியாக வியாகுல அன்னையின் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடும்படி கிபி 1814 செப்டம்பர் 18 அன்று அறிவித்தார். மரியாவின் துயரங்கள் கன்னி மரியாவிடம் பிறந்த கிறிஸ்துவின் பாடுகளோடு கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பினால் இவ்விழா புனித வாரத்திற்கு முன் கொண்டாடுவது முறை என கருதப்பட்டது. திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் இத்திருவிழாவை செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டாடும்படி செய்தார். இவ்வாறு கொண்டாடப்படும் விழாவானது திருச்சிலுவை விழா கொண்டாடப்படும் நாளுக்கு மறுநாள் என்கின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. இதனால் மரியாவின் துயரத்திற்கும் இயேசுவின் பாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அன்னையின் வியாகுலங்கள். வியாகுல அன்னை தன் அன்பு மகன் இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தார். துணை மீட்பராக விளங்கிய வியாகுல அன்னை அவருடைய மகனின் பாடுகளில் முழுமையாக பங்கு பெற்றார். வானவரின் வார்த்தைக்கு ஆகட்டும் என தன்னை கையளித்த நாள் முதல் வியாகுல அன்னை அனுபவித்த வியாகுலங்கள் பற்பல என்றாலும் தாயாம் திரு அவை அவற்றில் 7 வியாகுலங்களை பற்றி தியானிக்க நம்மை அழைக்கிறது. சிமியோனின் நிறைவாக்கு முதல் வியாகுலமாக அமைகின்றது. குழந்தை இயேசுவை யூத பாரம்பரியப்படி கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் எடுத்து, இதோ இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக திகழும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் விளங்கும் என்றார். மேலும் அதன் தாயாகிய மரியாவை பார்த்து, உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்றார். இறைவனால் வாக்களிக்கப்பட்ட தன் மகன் இயேசுவால் தனக்கு நேர இருக்கும் துன்பம் கேட்டு அன்னை பதறவில்லை. எல்லாம் இறை திருவுளம் என்று ஏற்கும் மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. அன்னை சந்தித்த 2ஆம் வியாகுலம் குழந்தையோடு எகிப்துக்கு தப்பி ஓடுதல். இயேசுவை கொல்ல திட்டமிட்ட ஏரோதிடமிருந்து தப்பிக்க வானவரின் வழிகாட்டுதலின் பேரில் அன்னை எகிப்துக்கு சென்ற பொழுது ஏற்பட்ட துன்பங்கள் எண்ணிலடங்கா. எருசலேமில் சிறுவன் இயேசு காணாமல் போதல் 3ஆம் வியாகுலம். ஒவ்வொரு யூத ஆண் குழந்தையும் 12 வயதான பொழுது எருசலேம் ஆலயம் சென்று காணிக்கை செலுத்தி மறைநூலை வாசிக்கும் தகுதி பெறுவது வழக்கம். சமயச் சடங்கை நிறைவேற்றவே இயேசுவின் பெற்றோர் இயேசுவை கோயிலுக்கு அழைத்து வந்தார்கள். சடங்குகள் முடிந்து நாசரேத்திற்கு திரும்பிய பொழுது இயேசுவை காணவில்லை. கடவுள் வாக்களித்த திருமகனை, உலகை மீட்க வந்த மீட்பரை, தூய ஆவியாரால் பிறந்த திருமகனை காணாமல் போக விட்டுவிட்டேனே என்ற வேதனை உணர்வோடு தேடி அலைகிறார் அன்னை. இது அன்னையினுடைய 3ஆவது வியாகுலம். 4ஆம் வியாகுலமாக வருவது இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல். எங்கோ யாருக்கோ கிடைக்க வேண்டிய தண்டனை தன் ஒரே மகன் இயேசுவுக்கு, குற்றமற்றவருக்கு கிடைத்திருப்பதைக் கண்டு வருத்தம் மேலிட வதங்கி நிற்கிறார். இந்த நிகழ்வு அன்னையினுடைய மனதை உடைத்து நொறுக்குவது போன்ற வேதனையை தந்தது. இயேசுவின் சிலுவை அடியில் அன்னை துணையாக நின்றது அன்னையின் 5ஆவது வியாகுலம். இறைமகன் இயேசு 3 ஆணிகளுக்கு மத்தியில் முடக்கப்பட்டு இறப்பதை காண்கிறார் அன்னை மரியா. இயேசுவின் உச்சகட்ட துன்பத்தில் உடனிருந்து வேதனையை உலக மீட்பிற்காக பகிர்ந்து கொள்கிறார். மாதாவின் மடியில் மரித்த மகனை கிடத்தியது அன்னை எதிர்கொண்ட 6ஆவது வியாகுலம். தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த பாச மகன் இயேசுவின் உடல் உயிரற்று கிடப்பதைக் கண்டு நெஞ்சம் நொறுங்குண்டவராக துடிக்கின்றார். எருசலேம் ஆலயத்தில் உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என சீமோன் சொன்னாரே, அந்த வாள் இத்தகைய கொடுமையானதாக இருக்கும் என அன்னை நினைக்கவே இல்லை. 7ஆம் வியாகுலமாக எழுந்தது இயேசுவை அடக்கம் செய்த பின் அன்னை அனுபவித்த துயரம். அகன்ற பாலைவனம், எங்கும் இருள் என வெறுமை மட்டுமே மனதை நிறைத்து நிற்கும் சூழலில் ஓர் அகல் விளக்காக தனித்து இருக்கிறார் அன்னை. புதுமைகள். அன்னை மரியா துன்பங்களை சுமந்த தாய் மாத்திரமல்ல, மாறாக மற்றவர்களுடைய துன்பங்களில் வேதனைகளில் அருகிலிருந்து ஆதரவளிக்கும் தாயாகவும் இருக்கிறார். காயப்பட்ட இதயத்திற்குத்தான் தெரியும் காயத்தின் வலி. அன்னை மரியா தன்னுடைய பிள்ளைகள் துன்புறுகின்ற பொழுது தானும் சேர்ந்து துன்புறுகின்ற தாயாக இருக்கின்றார். தம்முடைய திருமகனின் துன்பங்களைக் கண்டு இதயத்தில் சுமந்த தாய் நம்முடைய துன்பங்களையும் தன்னுடைய இதயத்திலும் தோளிலும் சுமக்கிறார். புனித சார்லஸ் பொராமியோ இத்தாலியுடைய மிலான் நகர பேராயராக இருந்த பொழுது அவர் இறப்பதற்கு ஓராண்டிற்கு முன் ஒரு புதுமை நடந்தது. 2 விவசாயிகள் 1583 ஏப்ரல் 24 அன்று மிலானுக்கு வெளியே உள்ள ரோ நகரில் இருந்த ஆலயத்தில் வழக்கம் போல ஜெபிக்கச் சென்றார்கள். அந்த ஆலயத்தில் இருந்த வியாகுலனுடைய சிறுபத்திற்கு முன் நின்று ஜெபித்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாளன்று அன்னையினுடைய கண்கள் குளமாகி கண்ணீர் வடித்தது போல் இருந்தது. தாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டோம் என அஞ்சி அவர்கள் இருவரும் இன்னும் அருகே சென்றார்கள். அப்பொழுது திடீரென்று கண்ணீர் இரத்தமாக வடிய ஆரம்பித்தது. அதிர்ச்சியில் உறைந்த அவர்கள் அன்னை மரியா துன்பத்தோடு இருப்பதை மற்றவர்களுக்கு அறிவித்து இப்புதுமையை காண அழைப்பு விடுத்தார்கள்.
நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடினார்கள். வந்தவரில் ஒருவர் அது உண்மையான இரத்தம்தானா அல்லது வர்ணம் பூசப்பட்டுள்ளதா என அறிய வடியும் இரத்தத்தை தம்முடைய கைக்குட்டையில் பிடித்தார். பின்னாளில் அது பூசப்பட்ட வர்ணம் அல்ல, உண்மையான இரத்தமே என உறுதி செய்யப்பட்டது. இப்புதுமை நகரம் எங்கும் பரவியது. மிலான் நகரில் இருந்த பேராயர் சார்லஸ் பெராமியோவின் செவியை அடைந்தது. அவர் வந்து பார்த்தார். ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைத்தார். இப்புதுமை உண்மையானது என திரு அவையினுடைய தலைமை பீடத்திற்கு சொல்லப்பட்டது. வியாகுல அன்னைக்காக புதிய பேராலயம் அங்கு எழுப்பப்பட்டது. ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, அன்னை மரியா அனுபவித்த வியாகுலங்களை எண்ணி பார்க்கும் நாங்கள் இறை வார்த்தையின்படி வாழாதால் நாங்களும் அன்னைக்கு துயரம் அறிவித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து மன்னிப்பு கோருகிறோம். எங்களுடைய வாழ்வு விண்ணக மன்னக அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் அமைய எங்களுக்கு அருள் தாரும். தம் மகனின் சிலுவையடியில் நின்று அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் இந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.